ஹலோ ஆல். இட்ஸ் சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் பட்டாணி குருமா தான் வச்சுருந்தேன். அதுக்கு 100 கிராம் பச்சை பட்டாணி, 100 கிராம் வெள்ளை பட்டாணி ஓவர் நைட்டே ஊற வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். நான் எந்த குருமா பண்ணாலும் எந்த காய் போடுறனோ இல்லையோ கட்டாயம் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ உருளைக்கிழங்குமே பட்டாணி வேக வைக்கும் போது வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு பெரிய 6 பல்லாரி, 2 தக்காளி அதை சாப் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த பல்லாரியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்குறோம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அவிச்சு வச்சுருந்த இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயப்பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு காமூரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணி கிளறியாச்சுங்க. ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால லஞ்சுக்கு வந்துட்டு கேரளா மட்டா ரைஸும் இதே பட்டாணி குருமாவும் வச்சுமே முடிச்சாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.